திரைசேரி அதிகாரிகள் இருவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். இலங்கை அரசாங்கம் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணத்தை மின்னஞ்சல் ஊடுருவல் மூலம் மோசடி மேற்கொள்ளப்பட்டமை குறித்து முயற்சித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இவ்வகையான ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் நிதி பாதுகாப்பு குறித்து பரப்பப்படும் வதந்திகளை மறுத்திருக்கின்ற அவர் திருடப்பட்ட பணத்தை மீட்கும் பணிகள் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விடயத்தினை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுதான் அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பிற்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதி நிதி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் தவணையை செலுத்தும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. திரைசேரிக்கும் அந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கும் இடையில் மின்னஞ்சல் வாயிலாக தகவல் பரிமாற்றத்தின் பொழுது இணைய குற்றவாளிகள் அந்த தகவல் பரிமாற்றத்திற்குள் ஊடுருவி மின்னஞ்சல்களை ஹேக் செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் உண்மையான கடன் வழங்குனருக்கு சேர வேண்டிய பணத்தை தங்களது வங்கிக் கணக்குகளுக்கு மறித்து கொண்டு எடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு இந்த நிதி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய பணம் இணைய குற்றவாளிகளால் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பில் திரைசேரி அதிகாரிகள் இருவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தங்களால் முடிந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையிலேயே அவருடைய கருத்தும் அமைந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.